ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாருமே நிறைய விதமாக பண்ணுவோம். நான் எப்படி பண்ண போகிறேன்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5 பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா வறுத்துட்டு அரைக்க தானே போகிறோம் எல்லாத்தையுமே, அதனால் நான் பெருசாக தான் நறுக்கியிருக்கேன். இது நான் சொல்கிறது எல்லாமே 4 பேருக்கு உண்டான அளவு. பெரியவங்க 4 பேர் சாப்பிட்லாம். இந்த 5 வெங்காயத்தையுமே பெருசாக நறுக்கிட்டு நல்லா வதக்கிப்போம். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். மலை பூண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நாட்டு பூண்டு கிடச்சா இன்னுமே நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. அது நல்லா குட்டி குட்டியாக இருக்கும் அதோட பூண்டு பல்லெல்லாம். அது இன்னும் நல்ல டேஸ்ட் ஆக்சுவலாக இந்த மலை பூண்டை விட. இது ஓரளவு வதக்கிடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டார் ஆனிஸ், மராத்தி மொக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 2 சேர்த்துக்கிறேன். அப்புறமா கடல் பாசி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துப்பேன் இதில். இது எதுக்காக சேர்க்குறோன்னா, கிரேவியோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு காரத்துக்கு நான் 1 ஸ்பூன் காரப்பொடி, 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒன்றா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து வதக்கும் போது அந்த கிரேவியோடைய டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இது கூடவே நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நான் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை பெரிய சைஸில் நறுக்கி இது கூடவே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, வதக்க வேண்டியது எல்லாமே வதக்கிட்டு அதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் தனியாக. அதுக்கப்புறமா மறுபடியும் வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் பிரியாணி இலை சேர்த்து வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி கருப்பு கொண்டக்கடலையை ஒரு 10 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு 8 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. ஒயிட் கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம், பட் ஆனால் எனக்கு என்னவோ ஒயிட் கொண்டக்கடலை விட கருப்பு கொண்டக்கடலை தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்பயுமே மேக்ஸிமம் கருப்பு கொண்டக்கடலை தான் பண்ணுவேன். நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொண்டக்கடலையில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம் இல்லையா. ஓகே, நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துடலாம். நான் எப்பயுமே அந்த கொண்டக்கடலையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி என் கையால் அதை எடுத்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி இதில் சேர்த்துருவேன். இது மாதிரி சேர்க்குறதால கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். அந்த கொண்டக்கடலையோட வாசனையும் நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த சென்னா மசாலா சாப்பிடும்போது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரையும் இல்லை நிறைய ஒட்டின்னு இருக்கும், அதையும் ஜலம் ஊற்றி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி உங்களுக்கு தேவையான அளவு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி விட்டு. இது அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஓகே, நல்லா கொதிச்சுடுத்து மறுபடியும் கொஞ்சம் கரம் மசாலா, நல்லா கொத்தமல்லி நிறைய போட்டுட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். பாய்.